இந்திரியம் வெளியானால், இந்திரியம் என்பது வெளியாகும் போது உடலில் ஒரு மாற்றத்தோடு தான் வெளியாகும். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத்தாகும். எனவே ஒரு மாற்றத்தோடு வெளியாகக்கூடிய இந்த இந்திரியத்தினால் நிச்சயமாக நோன்பு முறியும். இப்ப இந்த இந்திரியம் வெளியாகும் போது பொதுவான சட்டம் என்னவென்று கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னபடி அவருடைய அதாவது அந்த சட்டம் அறிந்த நிலையில் வெளியாக வேண்டும். இரண்டாவதாக இந்திரியம் வெளியாகுவது அவருக்கு தெரிந்து வெளியாக வேண்டும். மூன்றாவதாக நிர்பந்தம் இல்லாமல் அந்த இந்திரியம் வெளியாக வேண்டும். அப்படி வெளியானால் அவருடைய நோன்பு கண்டிப்பாக முறையும், அவர் கலா செய்ய வேண்டும். அந்த இந்திரியம் வெளியாகிற முறை ஒன்று, மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு வெளியானால் அவருக்கு பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கிறது, நமக்கு தெரியும். கஃபாராவும் கொடுக்க வேண்டும். அவர் 60 நோன்புகள் நோன்போடு இருக்கிற ஒருவர் இந்த 3 கண்டிஷனோடும் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதே நேரத்தில் அவர் கலா செய்ய வேண்டும். அதற்கு கஃபாராவும் கொடுக்க வேண்டும். கஃபாரா என்ன? 60 நோன்புகள் தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டும். அப்படி நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு வீக்கான ஒருவராக இருந்தால் அவர் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். எனவே அது சப்ஜெக்ட் வேறு. இந்திரியம் வேண்டுமென்று வெளியேற்றப்பட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் தூங்குகிறார், நோன்பில் சஹர் செய்து விட்டு தூங்குகிறார் அல்லது லுஹர் தொழுது விட்டு தூங்குகிறார். இந்த நேரத்தில் அவர் ஒரு கனவு காண்கிறார். அவருடைய கனவின் மூலம் இந்திரியம் வெளியாகிறது. இப்போது இவருக்கு நோன்பு முறியுமா என்று கேட்டால் இவருடைய நோன்பு நிச்சயமாக முறியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.